35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் சென்னை அடுத்த அம்பத்தூரில் நீதிமன்றத்தின் எதிரே உள்ள செயல்படாத தொழிற்சாலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது மிக பெரும் ஒரு அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், என்ன விவரம்? வணக்கம். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையம் மற்றும் ஒருங்கிணைந்த அம்பத்தூர் நீதிமன்றம் எதிரே ஒரு காலி மைதானம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு தனியார் தொழிற்சாலை, அதாவது பழைய தொழிற்சாலையுடைய பாழடைந்த இடம். அங்கு ஒரு அடையாளம் தெரியாத நிலையில் ஒரு பெண் ஒருவர் நிர்வாண நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள். அதே போல இறந்து கிடந்த பெண்ணுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதே சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் தடயவியல் நிபுணர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த முதல்கட்ட விசாரணையில் அந்த இறந்து கிடந்த பெண்ணுக்கு 35 வயது இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக உடலில் பல்வேறு காயங்களுடன் உடல் அழுகிய நிலையில் அவர் இறந்து கிடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெண் கொலை செய்யப்பட்டு இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திலேயே மது பாட்டில்களும் அங்கு கிடந்திருக்கிறது. அதனையும் தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த இறந்து கிடந்த பெண் யார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. போலீசார் அது தொடர்பாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அந்த அம்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வயதுடைய காணாமல் போன பெண் யாராவது இருக்கிறார்களா என்ற ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய புகைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்து குற்ற ஆவண காப்பகத்தின் மூலமாக அந்த பெண்ணுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி.